பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய தேவன் நம்மை காப்பேன் என்பதின் அடையாளமாக இன்று நமக்கு கொடுக்கிற மற்றும் ஒரு வார்த்தையைத்தான் நாம் தியானிக்கிறோம். ஏன் பறந்து காக்கிற பட்சிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்? ஆம், ஒரு தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரக்கூடும் என்பதை அறிந்ததனாலே தான் அதை ஆபத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக அது பறந்து கொண்டே இருக்கும். வேடனுடைய கண்ணியோ மற்ற பறவைகளோ விலங்குகளோ தன்னுடைய குஞ்சுகளை குறிவைக்கும் பொழுதே தாய்ப்பறவை அதை அறிந்து கொள்ளும். அறிந்து தன்னுடைய குஞ்சுகளை அதை பாதுகாத்து கொள்ளும். அப்படி போலவே நான் என் ஜனங்களாகிய உங்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆதரவாக இருப்பேன், காத்து தப்ப பண்ணுவேன், கடந்து வந்து விடுவிப்பேன் என்றெல்லாம் எத்தனை ஆழமான பாதுகாவலை தருகிற வார்த்தைகளை ஆண்டவர் நமக்காக உறுதி செய்து சொல்லி இருக்கிறார். இவைகள் வெறும் வார்த்தைகள் மாத்திரம் அல்ல. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இப்படித்தான் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அன்பரே, எத்தனை ஆபத்துகள் நிறைந்திருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கிற அவருடைய அன்பு எத்தனை பெரியது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த அன்புக்கு ஈடாக வேறொரு அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எனவே இந்த நல்ல தேவன் தருகிற பாதுகாவலுக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் நிலைத்திருந்து தொடர்ந்து இந்த தேவனுக்கு நன்றி செலுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று நீர் தந்திருக்கிற வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதரவாக இருக்கிறவர், காத்து தப்ப பண்ணுகிறவர், கடந்து வந்து விடுவிக்கிறவர் என்றெல்லாம் நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய பாதுகாவலிலே உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய அன்பிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அன்புக்குள்ளே நாங்கள் நிலைத்திருந்து நீர் தருகிற பாதுகாவலை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.